இப்போ காசல் வைத்தியசாலையில் போயிட்டு இப்போ அதை மார்க் பண்ண பிறகு அன்றைக்கி புக்கை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம காசல் வைத்தியசாலையின் ரெக்கார்ட் புக்கை நம்ம பார்க்கல. நான் அந்த ரெக்கார்ட் புக்கை உங்களுக்கு காட்டுறேன். நாம் இப்போ அங்கே போனோன்னே காலையிலே டாக்டர் நமக்கு விருப்பமான டாக்டரை தெரிவு செஞ்சு அதை இதில் இணைஞ்சிட்ட பிறகு அதுக்கு நமக்கு ஒரு டாக்டர் கொடுப்பாங்க. அந்த டாக்டர் 5 நாளைக்கு 5 டாக்டர். திங்கள் சனாத் லேர்னர் காசல் ஹாஸ்பிட்டலில், 2வது நாள் காரியவசன் டாக்டர், 3வது நாள் முஸ்லீம் டாக்டர் தான் அவன் பேர் தெரியும். 4வது வியாழக்கிழமை இன்னொரு டாக்டர் ரத்னஸ்ரீ டாக்டர், 9, 10 வார்ட் டாக்டர். அதுதான் அதில் ஒரு சாதனை படைத்தாங்க. ஒரு தாய்க்கு 6 பேபி கிடைச்சாங்க. அந்த பேபி கிடைக்கும்போது என்னோடய மகனுக்கு பிறந்திருக்காரு. அவங்க அம்மா இருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தான். அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த அம்மா மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சி என் மகனால் கடைசி அவர் பிறக்கல அவங்க அம்மா இருந்தாங்க. அந்த பாபா அவங்க 6 பேர் வெண்டிலேட்டரில் இருந்தாங்க. 6ல் ஒரு பாபா ரிச்வே கொண்டு போய்ட்டு இறந்து போயிட்டாங்க. மற்ற 3 பேர் 5 பேர் இருந்தாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் வெண்டிலேட்டரில். அவங்க அம்மா பால் கொடுக்க போவாங்க. பால் கொடுக்க போயிட்டு கொடுத்துட்டு வந்து பாபா இப்படி தான் இருக்காங்க. அவங்களோட நுரையீரல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கல. அப்போ அந்த நேரம் அவங்கள மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சி அவங்க பேசினாங்க. அவங்க ரொம்ப தைரியசாலி. காலையிலே எழும்பி சாமி கும்பிட்டு நான் ஆக்டிவாக இருப்பாங்க அந்த அம்மா பார்க்குறதுக்கு. இப்போ அந்த புள்ள பொழைக்குமோ இருக்குமோ அப்படி சொல்லின்ற ஒரு பயத்தில் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்ஸ் மார்க்கெல்லாம் நல்லா பரிச்சயம். என்கிட்ட அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தானே ஒரு மாதம் அவங்கள இதெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு அந்த பாபா அவங்கள பார்த்துட்டு அவங்க தைரியமாக இருந்தாங்க. என்னால் அப்படி இருக்க முடியாது. எனக்கு பாபா அவங்களுக்கு காய்ச்சல் வந்தாலே நாங்கள் காணொலி வெளியிட மாட்டேன். பாட்டுக்கு ஒரு ப்ரீஸ் ஆகி இருப்பேன். நான் அவங்க ரொம்ப தைரியசாலியான ஒரு பெண்மணி. அந்த பெண் நான் பார்த்து என்னோட பேசுனாங்க. அவங்களுக்கு எதுவுமே யாருமே கொடுத்து பேபி சிரமி பேம்பர்ஸ் மட்டும் 5 வயசு மட்டும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இடம்பெற்றுச்சு. அப்போ அந்த நேரம் அந்த அம்மா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைத்தாங்க. சிங்கிள் அம்மாமார்கள் நிறைய பேர் கேட்பாங்க. அப்படியான ஜேர்னி ஒன்று தான் போணுச்சு. அங்கே போனால் எல்லோரும் பேசி உங்களோட பேபி எப்படி இருக்குது, என்கிட்ட பேபி எப்படி இருக்குது, கேர்ளாக சொன்னாங்க, போயாக சொன்னாங்க. இங்கே ஜென்ரல் சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில். என்கிட்ட மகனுக்கும் சொன்னாங்க, 2வது மக பிறக்கும்போது சொல்லலை. இனிவரும் காணொலிகளில் அந்த ரெக்கார்ட் அந்த காசல் ஹாஸ்பிட்டலில் எப்படி என்ன ப்ரொசீஜர் நடக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.